வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தால் பாலக். இது பாலக்கீரை, பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு சாதாரண டிஷ் தான். இது ரைஸாக இருந்தாலும் சரி, சப்பாத்தி, நான், ரொட்டி மாதிரி ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பாசிப்பருப்பு 250 கிராம், இதை நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். 200 கிராம் பாலக்கீரை, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு ரெண்டுமே தலா 1½ டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், 1½ டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 20 கிராம் பட்டர் அல்லது நெய், அரை டீஸ்பூன் சீரகம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சீரகத்தை சேர்த்து இப்போ தாளிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மூணையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணலாம். வெங்காயத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்குறோம். இதனுடைய அரோமா நமக்கு முழுசாக கிடைக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினா போதும். நமக்கு ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு சாஃப்டானாலே போதும். இப்போ நமக்கு வெங்காயம் சாஃப்டாக சாட்டை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அந்த மசாலாக்களோட நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கும் போதே நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டால் நமக்கு தக்காளி வேகமாக மசிஞ்சிடும். இப்போ நான் மூடி போட்டு தக்காளியை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நம்ம அதிக நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். நமக்கு பாலக்கீரை வேகமாக குக் ஆகிடும். நமக்கு அதிகமாக வதக்கினாலும் அதனுடைய கலர் மாறிடும். கீரையை இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. நம்ம கலர் மாறாமல் பச்சையாக அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாகவே தால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு தால் பாலக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த கீரையோட க்ரீன் கலர் மாறாமல் அழகாக குக் ஆகிருக்குது. கடைசியாக இப்போ கொத்தமல்லி தழை, பட்டர் இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டருக்கு பதிலாக நெய் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நமக்கு அருமையான தால் பாலக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.